ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. நான் பாருங்கள், இந்த நெத்திலி குழம்பு வந்து இந்த சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணாமல் நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அது எல்லாமே என்ன, அங்கே மோஸ்ட்லி கடுகு கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. கடுகு, எண்ணெய் அது மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்காது இந்த குழம்பு. நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றி இந்த மிளகாத்தூள்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ரொம்ப. இது கொஞ்சம் அப்படியே இந்த ரசம் மாதிரியாகவும் இருக்கும். அது ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ இது நல்லாவே இருக்கும். இதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத இதோட நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் நெத்திலி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் நான். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள் நெத்திலி. இப்போ வந்து இது நெத்திலி மட்டும் இல்லைங்க, இது வந்து காரப்பொடி கூட இந்த மாதிரி டைப் ஆஃப் குழம்புக்கு வந்து நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இந்த கடுகு அரைச்சி ஊற்றும் போது அந்த மிளகும் கூட சேர்ந்து போடுறேன், ஸோ அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அந்த கழுவி வச்ச மீனில் வந்து நான் மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, முதல் மீனை ஃப்ரை பண்ணணும் நான். ஸோ அதனால தான் வந்து இந்த மசாலாலாம் போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணுறதுக்காக நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் போட போகிறேன். ஸோ கிறிஸ்பியாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு குழம்புல போடும்போது அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் கொஞ்சம் பிழிஞ்சு போகும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது என்னென்ன பண்ணுமோ அதே மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு, ஸோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடுறேன். வச்சுட்டு இதுக்கப்புறமா நான் வந்து அது ஃப்ரை பண்ணணும். அதாவது ரொம்ப டீப் ஃப்ரை வேண்டாம், அதுவும் நல்லா தான் இருக்கும் டீப் ஃப்ரை பண்ணாலும். ஸோ நான் தவாவில் ஃப்ரை பண்ணுறேன் நான். பாருங்கள், எண்ணெயை ஊற்றிட்டு நான் வந்து ஒன்று ஒன்றா வச்சு, அதாவது ரொம்ப எல்லாமே வந்து ஜாம் ஆகிட்டு கடாயில் போட்டால் கொஞ்சம் இதுவாகிடும். ஸோ உடையாமல் மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் குழம்பு உள்ளேருந்து நம்ம உடையாமல் எடுத்து சாப்பிட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பாருங்கள், நான் வால்லாம் வந்து நான் கட் பண்ணல. நெத்திலியில் வந்து அந்த வாலோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணி போடும் போது. ஸோ அதனால் அப்படியே தான் போட்டிருக்கேன். மேலே மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வால் சைட்லாம் இது பண்ணாமல் போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதெல்லாம் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ குழம்பு ரெடி பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் வெங்காயம், இந்த தக்காளி, அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சட்டியில் பண்ண போகிறேன். சட்டியில் பண்ணும்போது அதோடைய குழம்புனால மீன் குழம்பு, அப்புறம் இந்த குழம்பு கறி குழம்புலாம் வந்து சட்டியில் வைக்கும்போது அதோட டேஸ்ட்டே தனி இல்லையா? ஸோ இதுக்கான மசாலா பாருங்கள் நான் ஆட் பண்ணுறேன். இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து கடுகு போட்டிருக்கேன். அதான் அதோட மெயின் இன்க்ரீடியன்ட்டு. கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம், வெறும் மிளகாத்தூள், அதாவது தனி மிளகாத்தூள் சொல்லுவாங்க, அது, மிளகு, தனியாவும் எல்லாத்தையும் வந்து ஒரு காஷ்மீரி ரெட் சில்லி ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை அரைக்கணும், நல்லா பேஸ்ட் பண்ணணும் அதை. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், சட்டியில் பாருங்கள் நான் கடுகெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சீரகத்தை கொஞ்சம் போட்டுட்டு காஞ்ச மிளகாய் போட்டு அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். ஸோ ஸ்லோவாக நல்லா வதங்கட்டும், ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக வதங்கணும். இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலோட குழம்பே மோஸ்ட்லி வந்து ரொம்ப நேரம் வதக்குவாங்கங்க. அப்படியே ஸ்லோவாக வதக்கி வதக்கி அந்த வெங்காயம் அப்படியே அதுலேயே வெந்து இதுவாகிற அளவுக்கு வதக்குவாங்க. இப்போ நான் இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப சில குழம்புக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோடைய டேஸ்ட்டு. ஸோ இப்போ நான் வதக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா, தக்காளி போட்டேன், இஞ்சி பூண்டு போடலை. அதுக்கப்புறம் தான் அது இஞ்சி பூண்டு மசாலா கூட இருக்கு இல்லையா? ஸோ வெங்காயம் போட்டுட்டு தக்காளி போட்டேன். இப்போ வந்து உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அந்த மசாலா அரைச்சி வச்சதை எடுத்து போட்டேன். இது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த மசாலா வந்து கடுகு இருக்குது. ஸோ இதனால் இந்த மசாலாவை போட்டோடனே ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் போட்டுட்டு கொஞ்சோண்டு வதக்கிட்டு உடனே தண்ணி ஊற்றிடணும். இப்போ நல்லா அந்த இது குழம்பு கொதித்த உடனே இந்த அந்த மீன் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து உடையாமல் உள்ளே போட்டு ரொம்ப ஸ்பீடாக கலக்கிடக்கூடாது. ஸோ ஏன்னா அது சின்ன சின்ன மீனாக இருக்குல்ல, கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தாலும் அது ஒரு பயம் இல்லை நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப தண்ணியாக இருக்குது குழம்பு வந்து அந்த புளி ஊற்றலை, மிளகாத்தூள் போடலை, எதுவுமே போடலை. ஸோ தண்ணியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகெண்ணெயோட டேஸ்ட்டே வந்து தனி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.